மாநகராட்சி வரி வசூலில் கூட போலி ரசீது மூலம் ஊழல் நடைபெறுவதால் திமுக ஆட்சியில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், வரி உயர்வுகளால் மக்களின் வாழ்வாதாரத்தை திமுக கேள்விக்குறியாக்கியுள்ளது என விமர்சித்தார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத சூழல் உருவாகியுள்ளது என கூறிய அதிமுக பொதுச் செயலாளர், மதுக்கடைகளில் தினமும் 15 கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். மாநகராட்சி வரி வசூலில் கூட போலி ரசீது மூலம் முறைகேடு நடைபெறுவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு ஜல்லி கட்டுமான பொருட்கள் விலை என்ன? அதிமுக ஆட்சியில் எம்சாண்ட் 3000 வித்தது, இப்ப 5500 ரூபாய் ஒரு யூனிட். அதே போல ஒரு யூனிட் ஜல்லி 2000 வித்தது, இப்போ 4500 விற்குது. அதே போல ஒரு டன் கம்பி 40,000 வித்தது அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 70,000 விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 240, இன்னைக்கு 340. இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவர்களாம் வீடு கட்டணும்னா அங்கங்க இருக்கின்ற ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பகுதியில் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வழங்கணும். இதனால ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரைக்கும் வீடே கட்ட முடியாது. வீடு வேணா கட்டலாம், கனவுல கட்டலாம், நிஜமா கட்ட முடியாது. அதுபோல தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள். இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு விற்பதாக தகவல். அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த 10 ரூபா அதிகமா கொடுத்து இந்த டாஸ்மாக் கடையில வாங்குறதுனால 15 கோடி ரூபாய் இன்றைக்கு மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க.